வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வேதியியலின் அடிப்படை கொள்கை. இந்த வேதியியலின் அடிப்படை கொள்கையில முக்கிய எண்ணூறு சரியா? அத இங்கிலீஷ்ல சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அ பொதுவா இந்த முக்கிய எண்ணூறு அப்படிங்கிறதுல நம்மளுக்கு நீட்ட பொறுத்தளவுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு பேஸ் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவா முக்கிய எண்ணூறு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உறுதியுடன் அறியப்படும் முழு இலக்கங்களுடைய மதிப்பத்தான் நம்ம முக்கிய எண்ணூறு அப்படிங்கிறதுல பார்க்க போறோம். அதாவது சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் அப்படின்னு பார்க்க போறோம் நம்ம. இந்த முக்கிய எண்ணூறு நம்ம கணக்கீடு செய்யணும்னா, அதுக்குன்னு சில விதிகள் இருக்கு. அந்த விதிகள ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். விதி 1 என்னன்னு பாருங்க. அனைத்து பூஜ்ஜியமற்ற இலக்கங்கள். நீங்க பூஜ்ஜியம் இல்லாம நீங்க எந்த இலக்கங்கள நீங்க எழுதினாலும், அது எல்லாமே என்னவா இருக்கும்? முக்கிய எண்ணூறா நம்ம எடுத்துக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டு குடுத்திருக்கேன் பாருங்க. 1, 2, 8 128 குடுத்திருக்கேன். இதுல 3மே வந்து பூஜ்ஜியம் இல்லாத எண் தான். அதனால இது 3மே என்னது? முக்கிய எண்ணூறா நம்ம என்ன செஞ்சுக்கலாம்ப்பா? எடுத்துக்கலாம். இப்ப இந்த மாரி பூஜ்ஜியம் இல்லாம எது வந்தாலும் அது முக்கிய எண்ணூறா கால்குலேட் பண்ணி போட்டுருங்க. அடுத்து 2வது விதி பாருங்க. இலக்கங்களுக்கு இடையில் வரும் பூஜ்ஜியம். அதாவது இந்த பாருங்க எடுத்துக்காட்டு பாருங்க. 1, 5, 0, 4. இது பூஜ்ஜியமற்ற இலக்கங்கள். இந்த இலக்கத்துக்கு இடையில தான் பூஜ்ஜியம் வந்திருக்கு. இந்த மாரி இடையில வந்துச்சுன்னா, அதை என்னவா எடுத்துக்கணும்? முக்கிய எண்ணூறாவை கருதிக்கணும். அப்போ இந்த 0வ நம்ம கவுண்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்ப இங்க பாருங்க முக்கிய எண்ணூறுவோடைய எண்ணிக்கை எத்தனை? 1, 2, 3, 4. மொத்தம் 4 இருக்கு. அதான் முக்கிய எண்ணூறு 4ன்னு எடுத்துக்கணும். 3வது விதி. இலக்கத்திற்கு முன் வரும் பூஜ்ஜியம். ஒரு நம்பர் வருது. நம்பருக்கு முன்னாடி பூஜ்ஜியம் இருந்தா, அது என்னவா இருக்கும் அப்படின்னா, முக்கிய எண்ணூறு அல்ல. ஒரு நம்பருக்கு முன்னாடி எப்படியெல்லாம் பூஜ்ஜியங்கள் வரலாம் அப்படின்னா, இங்க பாருங்க 2 வகையில வரலாம். இங்க பாருங்க இதான் எண் இலக்கம். 1, 8, 4ன்னு போட்டிருக்கேனா, அதுக்கு முன்னாடி 0, 0 காமிச்சிருக்கேன். இதுல தசம புள்ளி எந்த இடத்துலயுமே இல்ல. ரைட்டா? இன்னொரு அதே மதிப்பு தான் பாருங்க. 0, 0.184. இதுல தசம புள்ளிய குறிச்சிருக்கேன். இங்க தசம புள்ளியோட வருது. இங்க தசம புள்ளி இல்லாம வருது. அப்ப இலக்கத்துக்கு முன்னாடி வரக்கூடிய பூஜ்ஜியங்கள் எப்படி வந்தாலும், அது என்னவா எடுத்துக்க தேவையில்ல அப்படின்னா, முக்கிய எண்ணுக்களாக எடுத்துக்க தேவையில்ல. அத விட்டுருங்க. அப்ப இங்க முக்கிய எண்ணு எத்தனை இருக்கு? 1, 8, 4 இந்த 3 மட்டும் தான். அப்ப இங்க 3, இங்க எத்தனை தான் இருக்கு? 1, 2, 3 தான். புரிஞ்சுக்க முடியுதா? அப்போ புள்ளியோட வந்தாலோ, புள்ளி இல்லாமல் வந்தாலோ, இங்க முக்கிய எண்ணூறு மதிப்பு எத்தனை வருது? 3 தான். 2 கேஸ்லயுமே 3 தான் வருது. அப்ப இந்த 0 நீங்க அடிச்சிடணும். அப்ப இலக்கத்துக்கு முன்னாடி எப்படி வந்தாலும், புள்ளியுடன் வந்தாலோ, புள்ளி இல்லாமல் வந்தாலும், அது வந்து முக்கிய எண்ணூறு வகையை சாராதது. அடுத்து 4வது பாயிண்ட் பாருங்க. இலக்கத்திற்கு பின்வரும் பூஜ்ஜியம். நம்பருக்கு பின்னாடி வரக்கூடிய பூஜ்ஜியங்களை நம்ம கால்குலேட் பண்ணணும். எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு 2 வகையில வரலாம். ஒண்ணு பாருங்க 2 போட்டு 0, 0. இது பார்த்தா 200 இல்லையா? அந்த 200ல இருக்கக்கூடிய பூஜ்ஜியங்கள் முக்கிய எண்ணூறு அல்ல. அந்த பூஜ்ஜியத்தை அடிச்சிடணும். அப்ப இலக்கத்துக்கு பின்னாடி வரக்கூடிய பூஜ்ஜியங்கள்ல தசம புள்ளி இல்லாமல் வந்தால் அது முக்கிய எண்ணூறு அல்ல. அதை அடிச்சிருக்கும். அப்ப இங்க முக்கிய எண்ணூறு என்ன? 2 மட்டும்தான் இந்த முக்கிய எண்ணூறா கருதிக்கணும். அதே மாதிரி பாருங்க 2.00. இதுல இந்த 0வை நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். அது முக்கிய எண்ணூறுவாக எடுத்துக்கணும். ஏன்னா அது எப்படி வந்திருக்குப்பா? தசம புள்ளியுடன் வந்திருக்கு. அப்ப தசம புள்ளியுடன் வந்துச்சுன்னா இந்த 3யுமே நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். அப்ப இங்க முக்கிய எண்ணூருடைய மதிப்பு எத்தனை வரும் நம்மளுக்கு? இங்க 1. இங்க முக்கிய எண்ணூருடைய மதிப்பு எத்தனை? 1. இங்கே முக்கிய எண்ணூருடைய மதிப்பு எத்தனை? 1, 2, 3. மொத்தம் 3. அப்ப புள்ளியோட வந்துச்சுன்னா அதையும் நம்ம சேர்த்துக்கணுங்கிறாங்க. சரிங்களா? புள்ளி இல்லாம வருது. இலக்கத்துக்கு பின்வரும் பூஜ்ஜியம் புள்ளி இல்லாமல் வந்தாதான் நீங்க அடிச்சிடணும். புள்ளியோட வந்து அதை கவுண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறான். 5வது பாயிண்ட் பாருங்க. எண்ணிக்கையை குறிக்கும் இலக்கம். அது முடிவிலா முக்கிய எண்ணூறு வகையை சார்ந்ததுங்கிறான். எண்ணிக்கையை குறிக்கக்கூடிய இலக்கங்கள் என்ன? இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு 28 முட்டைகள்னு வச்சுங்களேன். இந்த 28 முட்டைகளை நம்ம எப்படி வரையறை செய்யலாம்னா 28.000 போட்டே போலாம். அந்த 0வுக்கு முடிவே கிடையாது. ரைட் தானே? ஏன்னா இலக்கத்துக்கு பின்னாடி வரக்கூடியதை கவுண்ட் பண்ணணும். இந்த எண்ணிக்கையை குறிக்கக்கூடியது 28 முட்டைகள் இருக்கலாம், 10 புத்தகங்கள் இருக்கலாம், 20 பேனாக்கள் அப்படின்னு இருக்கலாம். இந்த மாதிரி வந்தா அது முடிவிலா முக்கிய எண்ணூறு வகையை சார்ந்தது. அதுக்கு முடிவிலா முக்கிய எண்ணூறுன்னு நீங்க குறிச்சணும். எப்படி வருதுன்னு பாருங்க. இந்த கவுண்டிங்ல வரும். ஏதாவது ஒரு பொருளை குறிக்கக்கூடியதா வரும். அடுத்து பாருங்க 6வது 10ன் அடுக்குகளாக வரக்கூடியது முக்கிய எண்ணூறு அல்ல. நம்ம நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா பிளாங்க் மாறிலி படிச்சிருப்போம்.
எலக்ட்ரானுடைய நிறை படிச்சிருப்போம், ஒளியின் திசைவேகம் படிச்சிருப்போம். எல்லாத்துலயும் 10 அடுக்குன்னு போட்டிருப்போம் இல்லையா? அந்த 10 அடுக்கு மாதிரியான ஒரு மதிப்பு வருதுன்னா அப்ப எப்படி கணக்கீடு செய்யணும்? இங்க பாருங்க அவகட்ரா எண் போட்டிருக்கேன். 6.023 இன்ட்டு 10 அடுக்கு 23. இதுல இந்த 10 அடுக்கு 23 முக்கிய எண்ணூறுவா நம்ம எடுத்துக்கவே கூடாது. அதை விட்டுருங்க. இது நம்ம எடுத்துக்கூடாது. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எண்கள் மட்டும்தான். இப்ப பாருங்க 6.023. மொத்தம் இந்த ஜீரோங்கிறது இலக்கங்களுக்கு இடையில் இருக்கு. அதனால இங்க முக்கிய எண்ணூறு எத்தனைப்பா? 4 தான். 10 அடுக்கு 23 நான் விட்டுட்டேன். அதை கவுண்ட் பண்ணக்கூடாதுங்கிறான். அடுத்து 7வது பாருங்க, அலகு குறியீட்டுடன் வரும் இலக்கங்கள் முக்கிய எண்ணுருவாக கருதப்படுகிறது. அதனால அலகு குறியீடு கிராம்ல இருக்கலாம், லிட்டர்ல இருக்கலாம், மில்லி லிட்டர்ல இருக்கலாம், சென்டிமீட்டர்ல இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு குறியீடோட இருக்கலாம். அப்படி குறியீடோட வருது அப்படின்னா அதை நம்ம என்ன எடுத்துக்கணும்? முக்கிய எண்ணுருவா எடுத்துக்கணும். பாருங்க, இப்ப இங்க எடுத்துருக்கீங்க பாருங்க, 20ன்னு போட்டிருக்கேன், கீழே 20 கிராம்னு போட்டிருக்கேன். 20னா இந்த ஜீரோவை நம்ம கவுண்ட் பண்ண கூடாது. அப்ப இங்க முக்கிய எண்ணூருடைய மதிப்பு 1. 20 கிராம் போட்டிருக்கேன், யூனிட் போட்டிருக்கேன்னா ஒரு அலகு, கிராம்ங்கிறது ஒரு அலகு தானே. அந்த அலகு குறிச்சதுனால இங்க முக்கிய எண்ணூறு மதிப்பு எத்தனை வந்துருப்பா? 2 வந்துடும். அவ்வளவுதான். புரியுதுங்களா? இதுதான் என்ன முக்கிய எண்ணூறுவை நம்ம ஒரு கணக்கீடு செய்யணும் அப்படின்னா அதுக்கான அடிப்படையான விதிகள். ஒரு 7 பாயிண்ட் இருக்கு. இந்த 7 பாயிண்ட்டை நல்லா ப்ரிஃபரா எடுத்துட்டோம் அப்படின்னா, நல்லா படிச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா இதுல இருந்து வரக்கூடிய சம்ஸை நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த கிளாஸ்ல இதுல இருந்து சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.